ஹே ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸ், சீக்ரெட்ஸ் என்னெல்லாம் வந்து இருக்குது, நான் எப்படி வந்து ஒரு 37 நகையை வந்து 6 வருஷத்தில் சேர்த்து வச்சேன், என்னோடய ஆஃப்டர் மேரேஜ் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மெயினாக வந்து ஒரு நியூலி மேரிட் கப்புளாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் இப்போ தான் ஜாபில் சேர்ந்துருக்கீங்க, என்ன ஜாபாக இருக்கட்டும், என்ன சேலரியாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் எந்த வருஷத்தில் எந்த நகை எப்படி வாங்கினேன், என்ன நகை வாங்கினேன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய மேரேஜ் வந்து 2019 நடந்துச்சு. ஸோ 2019 ஏப்ரல் மந்த்லேருந்து நம்ம ஒரு 2024 டிசம்பர் மந்த் வரைக்கும் எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 6 இயர்ஸ் கிட்ட கணக்காகுது அப்ராக்சிமேட்டாக. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2019 பர் கிராம் வந்து 3200 தான் இருந்துச்சு. 3200 கிட்டத்தட்ட 25,000 தான். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய கல்யாணத்துக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 2 சவரன் ஒரு ஜிமிக்கி வந்து ஜிஆர்டியில் பார்த்துருந்தோம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜிஆர்டி போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சவரன் ஜிமிக்கி இன்க்ளூடிங் எவ்ரி திங் அது வந்து வெறும் 50,000 தான் சொல்லியிருந்தாங்க. இது நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருந்து அப்ராக்சிமேட் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆயிரம் தான் வந்து ஒரு சவரனுக்கு இருந்துச்சு. அதே 2020 பார்த்திங்கன்னா 3,800 30,000 கிட்ட இருந்திருக்கு. 2021 4,700 37,600 சவரன்னு இருந்திருக்கு. 2022 4,500 36,000 வந்து ஒரு சவரனுக்கு இருந்திருக்கு. ஸோ இது 2023 வந்து பார்த்திங்கன்னா 5,500 அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராமுக்கு போட்டிருக்கேன். இது வந்து 44,000 இருக்குது. ஸோ இந்த ஒரு 2021 22 எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு கோவிட்னால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏற்ற இறக்கமாக வந்து போயிருந்துச்சு. ஸோ அப்புறம் 2024 வந்து கிட்டத்தட்ட 6,000 வரைக்கும் விற்றுச்சு. ஸோ 47,200. இந்த 2025 தான் டிராஸ்டிக் சேஞ்சு. இப்போ தங்க விலை வந்து பார்த்திங்கன்னா 9,000 இருக்குது அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். அது 72,000 வருது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து கோல்டு சேமித்த பீரியடில் வந்து இருந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து இந்த கோல்டு வந்து நாங்கள் எப்படி வந்து சேர்த்தணும், எந்த மாதிரி காசெல்லாம் வச்சு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜென்ரிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து மெயினாக வந்து சிட்டு போடுவோம், கோல்டு சிட்டு போடுவோம். அதுக்கப்புறமா கோல்டு சிட்டு இருக்கிறது, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்து எனக்கு கோல்டு சிட்டு இருக்கிறதுன்றதே தெரியாது. எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும் சரி, நான் ஜாப் சேர்ந்த முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி கோல்டு சிட்டுலாம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தால் நான் இன்னுமே வந்து நிறைய சேர்த்து வச்சுருப்பேன் என்னோடய சேலரியிலேருந்து. அப்போ எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நான் போடுறேன். கோல்டு காயின்ஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ எப்போல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் வந்து சேர்த்துருவோம். ஸோ இனிஷியல் டேஸில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பெருசாக கோல்டு சேர்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அப்போல்லாம் திட்டு வாங்கிட்டே தான் சேர்ப்பேன். திடீர்னு சேலரி வந்த உடனே போய் காயின்ஸ் வாங்கிட்டு வர்றது, சும்மா வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஜிஆர்டியில் கூப்பிட்டு போய் கோல்டு காயின் வாங்கி கூட்டிகிட்டு வந்துடுவேன். திட்டிகிட்டே வருவாங்க, நீ ஏன் காசெல்லாம் இப்படி வந்து வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. பட் இப்போ வந்து அவங்க வந்து நான் பண்ணது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுருவேன். உடனே டக்குன்னு வந்து நகை வந்து வாங்கிட மாட்டேன். அதுக்கப்புறமா உண்டியல், சும்மா எதுனா வந்து நம்ம லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இல்லை. ஸோ அதனோட எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்ப்போம். நிறைய யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி மணி சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய, ஒரு நாளைக்கு வந்து 2 rupees, அப்புறம் நெக்ஸ்ட் டே 4 rupees, அப்புறம் 6 rupees அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து சேர்ப்போம். அது வந்து ஒரு வாட்டி சேர்த்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு
54,000 கிட்ட வந்துச்சு. நான் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது சேர்த்து அந்த நகையை நான் என்ன நகை வாங்கினேன்னு சொல்லிட்டு. அப்புறம் கிஃப்ட் மணி. இப்போ அம்மா வீட்டில் யாருனா வந்து பொங்கலுக்கு வந்து காசு கொடுப்பாங்க, நமக்கு தீபாவளிக்கு காசு கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லி. ஸோ அதுக்கு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் பெருசாக வாங்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து இந்த காசை வந்து அப்படியே சேர்த்து வச்சுட்டு இயர்லி ஒன்ஸ் எப்போனா நகை வாங்க போகும்போது வந்து அந்த காசெல்லாம் வந்து இது பண்ணிடுவோம், யூஸ் பண்ணிப்போம் நம்ம கோல்டு வாங்குறதுக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த இது தான் வந்து கோல்டு சேவிங்ஸ்க்கு இதுதான் நாங்கள் இது பண்ண ஒரு மெத்தட்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு இந்த 6 இயர்ஸில் இது எப்படி 22 lakhs ஆச்சு, இந்த கோல்டு மட்டுமே வந்து எங்களோட சேவிங்ஸ்க்கே எப்படி வந்து 22 lakhs ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய வந்து எல்லாருக்கும் எல்லா வீட்லேயும் எல்லா செலவுகளும் இருக்கும். எங்கள் வீட்லேயும் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய இருக்குது. என்னோடய இன்லாஸ்க்கெல்லாம் உடம்பு சரியில்லை. ஸோ அது எல்லாமே தாண்டி நம்ம எப்படி வந்து தேவையில்லாத செலவுகளெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி இந்த மாதிரி வந்து சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2019 ஆரம்பிக்கலாம். 2019 வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆன வருஷம் அது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 கம்பல் வந்து வாங்கினோம். அப்போ வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு வந்து கம்பல் இல்லை. நான் வந்து பிஃபோர் மேரேஜ்லாம் கோல்டு பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ இருந்திருந்தால் வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். அது ஆஃப்டர் மேரேஜ் தான் அந்த கோல்டோட அருமையே தெரிஞ்சிச்சு. சரி, வீட்டில் கேட்டாங்க. மேரேஜ் ஆன உடனே அந்த மாதிரி நம்ம நார்மல் ஸ்டட்டெல்லாம் போட விட மாட்டாங்க இல்லைங்களா, என்ன கோல்டு போடலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கம்பல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பெருசாக இருக்கிற கம்பல் தானே வாங்கியிருப்பேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் கோல்டெல்லாம் பெருசாக போட மாட்டேன். ஸோ திடீர்னு வேணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 2+2 கிராம், அதாவது வந்து 2 கம்பல் வாங்கினோம். இது நான் ஆல்ரெடி என்னோடய கோல்டு வீடியோவிலே காமிச்சிருப்பேன். எல்லா இதுவுமே ஒரு சிலது மட்டும்தான் இதில் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இது மாதிரி இன்னொரு கம்பல் இதே மாதிரி பேட்டர்ன் தான், அதை ஹார்ட் இன் ஷேப் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 2 grams. ஸோ 2+2 இது வந்து 4 grams 2019 வந்து வாங்கினோம். அதுக்கப்புறமா அதே 2019 இன்னொரு நெக்லஸ் வாங்கினோம். ஸோ இதுவும் வந்து நான் காமிச்சிருப்பேன், சும்மா அப்படியே பாருங்கள். இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சவரன் 24 grams. இது வந்து போட்டிருக்கேன். இது வந்து எங்களுக்கு இனிஷியலாக வந்து ஒரு சவரன் வந்து 1.5 சவரன் வந்து இது வந்துருந்துச்சு. என்னோட கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட சேர்த்து மிச்சம் வந்து நாங்கள் காசு போட்டு வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி சிட்டு இருக்கிறதே வந்து தெரியும், ஜிஆர்டியில் சொன்னாங்க. ஸோ அது வந்து சிட்டு போட்டு வந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இயரிங் வாங்குகிறேன். 2020 தான் வந்து நான் ஜிஆர்டியில் சிட்டு போட்டு வாங்குகிறேன். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து இந்த மாதிரி 18% அப்படியெல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து வேஸ்டேஜ் வந்து தள்ளுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்போல்லாம் எந்த வேஸ்டேஜுமே எதுவுமே வாங்கலை. அப்புறம் தான் 18% 15%லாம் அப்படி கம்மியாக வந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வாங்கினது இது வந்து நான் சிட்டு போட்டு வாங்கினது ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 சவரன் தான் வந்துச்சு. அதுக்கு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து பிடிச்சிருந்ததுனால வந்து இந்த ஒரு 5 grams வந்து வாங்கினேன். இது வந்து அப்போ போன உடனே கை காசு போட்டு தான் இது வந்து வாங்கினோம். அந்த மாதிரி தான் வந்து இதாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கொரோனா பீரியடில் வந்து நம்ம வெளியவே போகலை இல்லைங்களா. ஸோ பெருசாக எனக்கு நகை வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து டைம் கிடையாது. லைக் போய் வந்து சிட்டு போடுறது அதெல்லாம் கிடையாது. ஸோ எப்போன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கிடச்சி அந்த கோல்டு ஷாப்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம் வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டு காயினாக வந்து வாங்கி வச்சுருந்தேன். காயினே வந்து ஒரு 4-5 சவரன் கிட்டே வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு சவரன் காயின்ஸாக வந்து வாங்கி வச்சுருவேன். ஸோ அது வந்து அதுக்கு தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க, எதுக்கு நீ வந்து இவ்வளோ காசை வந்து நீ வந்து கோல்டில் வந்து சும்மா காயின்ஸ் வாங்கி வச்சுட்ருக்க, இதெல்லாம் நீ எதுக்குலாம் செலவுனாலும் கோல்டு தரமாட்ட, நீ ஏன் வந்து இப்படி இது பண்ணுற. நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஓகே ஃபைன், ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து என்கிட்ட அப்போ ஒரு 2 வளையல் தான் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் வந்து எனக்கு பெருசாக போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது வளையல்லாம். அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வச்சுருப்பேன். மோஸ்ட்டாக பிரேஸ்லெட் தான் போட்டுட்ருப்பேன். அதுவும் வந்து மேரேஜ் ஆன பிகினிங்கில் கையில் எதுனா கோல்டு போட்டுக்கணுமேன்றதுக்காக. இல்லைனா நான் அது கூட போட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு சரி சேர்த்து வைப்போம், எதனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன்.
சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாக்டவுன் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுவான பிறகு வந்து சரி இந்த ஒரு 5 செவரன்ஸ் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் எதனா வாங்கலாம். அப்புறம் வேறு ஒரு அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் கையில் வந்து காசு வந்துருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பேங்கிள்ஸ் வந்து வாங்கினோம். இந்த 4 பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் இந்த இந்த நெக் பீஸு, அது கூட இந்த வந்து இயரிங், இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 10 செவரன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் வந்து வாங்கினோம். இந்த எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் நாங்கள் தான் வந்து பேர் பண்ணோம். ஏன்னா எனக்கு அப்போ வந்து வேஸ்டேஜ்னால் என்னன்னே தெரியாது. எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் கேட்கணும்னு கூட தெரியாது. ஓகே இவ்வளோ பில் போட்டிருக்கீங்களா, இந்த பில்லை வந்து நீங்கள் வந்து 500 கம்மி பண்ணுங்கள், 600 கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லி வந்து நம்ம வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு வந்து நான் சிட்டு போட்டு வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் என்ன, ஏன்னா நான் பிஃபோர் மேரேஜ் நான் வந்து நானாக போய் நகைலாம் வாங்கினது கிடையாது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீ 12 இயர்ஸ் வந்து முன்னாடி வாங்கின நகை ஞாபகம் வச்சுருக்கேன், ஆனால் உனக்கு வேஸ்டேஜ் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு வேஸ்டேஜ்னால் என்னன்னே தெரியாது அப்போது. ஸோ அதனால் எனக்கு தெரியாததுனால தான் நான் தெரியலன்னு சொன்னேன். நான் ஒரு சிலது ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் முன்னாடி வாங்கின நகை இதெல்லாம் ஞாபகம் இருக்காது இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரியாது வேஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஜிமிக்கி வாங்கின பிறகு தான் வந்து ஜிமிக்கி வந்து 20% வேஸ்டேஜ், அதில் 18% டிஸ்கவுண்ட் போயிட்டு 2% நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து வேஸ்டேஜோட அந்த இதுவே கான்செப்டே வந்து எனக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா இந்த இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5+5+5 அப்புறம் ஒரு 10, இது வந்து இந்த 3 இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, எல்லாமே வந்து பேங்க்கில் இருக்குது. ஒன்று அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தோம், ஒன்று இன்லாவுக்கு வாங்கி கொடுத்தோம், ஒன்று வந்து நான் பேங்க்கில் வந்து வச்சுருக்கோம் நம்ம. இது வந்து அதில் ஒரு இயரிங்கு. அதுக்கப்புறமா இன்னொரு இயரிங் வந்து ஒரு சின்ன ஸ்டர்ட் மாதிரி இருக்கும், அது ஒரு 5 கிராம்ஸு. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸு. ஸோ இதெல்லாம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகும்போது வாங்கினது தான். இதெல்லாம் எதுவுமே வந்து நான் சிட்டு போட்டு வாங்கலை, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இதில் வந்து வாங்குவோம். சும்மா அப்போல்லாம் என்னென்னா வெளியே போனாவே வந்து எதனா வந்து கோல்டு வாங்கணும். நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்டலாம், ரொம்ப ரொம்ப திட்டு வாங்கியிருக்கேன். என்ன நீ கொஞ்சம் காசு வந்து சேர்த்து வச்சாவே வந்து நீ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே எனக்கு வேணும், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினேன். பட் ஒன்ஸ் அதுக்கப்புறமா வந்து நான் பெருசாக எதுவுமே வந்து அந்த மாதிரி உடனே போயெலாம் வாங்கலை. ஒன்ஸ் ஐ நோ எப்படி வந்து வேஸ்டேஜ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு செயின் ப்ளஸ் பெண்டன்ட்டு. இந்த செயின் ப்ளஸ் பெண்டன்ட்டு தான் என்னென்னா, அந்த நாங்கள் உண்டியல் சொன்னோம் இல்லைங்களா, ₹2 ஃபஸ்ட்டு நாள், அப்புறம் செகண்ட் நாள் வந்து ₹4, ₹6, அப்புறமா 4x2 ₹8, அப்புறம் 8x2 ₹16. ஸோ இப்படி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் 7 மாதம் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மற்ற காசுலாம் சேர்த்து வச்சு 54,000 கிட்ட வந்து வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஈவினிங் வந்து இதுதான் வந்து அந்த செயின் அண்ட் பெண்டன்ட்டு. இது வந்து ஒரு 16 கிராமு, இந்த பெண்டன்ட் வந்து 2 கிராமு. ஒரு நாள் ஈவினிங் வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட என்கிட்ட வந்து 54,000 இருக்குது, நம்ம சேர்த்துருக்கோம்ல, நம்ம வா அதை வச்சு நம்ம எதனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நியர்லி வந்து ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. இங்கே வேளச்சேரி ஜிஆர்டி தான் போனோம். அது எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் பக்கம்தான், ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு பக்கம்தான். என்ன 7:30 மணி ஆச்சு, இன்னேத்திக்கு வந்து கூப்பிடுறியே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீ வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து எனக்கு அப்பயும் வந்து எனக்கு வேஸ்டேஜ் பற்றி தெரியாது. எனக்கு வந்து பில் அமௌண்ட்டு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. 2 சவரன், அதாவது வந்து மொத்தம் 2 சவரன் செயின் ப்ளஸ் 2 கிராம்ஸ் வந்து பெண்டன்ட்டு, 18 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 97,000 ஆச்சு, 97,000 ஆச்சு எல்லாமே சேர்த்து. அப்போ எனக்கு அந்த டைம் ஜிஎஸ்டி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஸோ எல்லாமே சேர்த்து 97,000. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட 1,50,000 60,000 70,000 வரைக்கும் வந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து மிச்சம் இருக்கிற காசை வந்து நாங்களே போட்டு, இல்லை கிரெடிட் கார்டு எதனா பே பண்ணுமான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு அப்படி வந்து வாங்கினது. அண்ட் இந்த வந்து ஜிமிக்கி ப்ளஸ் ரிங்கு, இது வந்து சிட்டு போட்டு வாங்கினது தான்.
இந்த பெரிய ஜிமிக்கி வந்து காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ இது வந்து ஒரு 2 சவரன்ஸு, இது வந்து ஒரு 6 கிராம்ஸு, இது வந்து ஒரு 2 கிராம்ஸு. ஸோ இது 3மே வந்து சேர்த்து நம்ம எதுவும் இல்லாமல் தான் வாங்கினோம், வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாமல் தான் சிட்டு போட்டு வாங்கினதுனால 3மே சேர்ந்து வந்து 3 சவரன். ஸோ அது வந்து 24 கிராம்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டு போட்டு இந்த பிக் கடா பேங்கிள் வந்து வாங்கினேன். இது வந்து கரெக்டாக 32 கிராம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து அப்படியே வந்து வித்தவுட் வேஸ்டேஜ் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இயரிங் ப்ளஸ் ரிங்கு, இது வந்து தனிஷ்கில் வந்து வாங்கினது. தனிஷ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே வாங்கலை, சிட்டு போட்டு தான் வாங்கினோம். ஏன்னா தனிஷ்கில் வந்து ரொம்ப ஹெவி வேஸ்டேஜ், ஆனால் டிசைன்ஸு குவாலிட்டி எல்லாம் வந்து நம்பர் 1 இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுதான் அந்த கோல்டு. இந்த கம்பலும், இந்த கம்பல் 8 கிராம்ஸு, இந்த ரிங் வந்து 2 கிராம்ஸு. ஸோ இது வந்து அந்த மாதிரி வந்து வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு இயரிங்கு, இந்த இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா இருக்கும்போது வந்து ஏதாச்சும் எதுனா நம்ம வீட்டில் எதனா சூப்பராக எதனா செஞ்சோன்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு காசு வருது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கி வச்சுப்போம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 4 கிராம்ஸ் ஒரு கோல்டு காயின் இருந்துச்சு. ஒரு நாள் ஈவினிங் வந்து திடீர்னு வாங்க எனக்கு கோல்டு கம்பல் வாங்கணும் போல் இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தெரியும் அவங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறத விட வந்து எக்ஸஸாக தான் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அது வந்து 4 கிராம்ஸ் வந்து கொடுத்துட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா வந்து 2 கிராம் போட்டு வந்து வாங்கினது. ஸோ அதான் திடீர்னு காசு இல்லைன்னா கிரெடிட் கார்டில் போட்டுருவோம். பட் கிரெடிட் கார்டு வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். பட் நாங்கள் எப்படின்னா எங்களுக்கு அடுத்த மாதம் சேலரி வந்த உடனே வந்து அப்படி கட்டிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு தான் எவ்வளோ வந்து முடியுமோ அவ்வளோதான் வந்து வாங்குவோம். அதுக்கு மீறி எல்லாம் வந்து வாங்க மாட்டோம். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே கட்ட முடியுமா அது, இல்லை வேறு எதனா சேவிங்ஸில் வந்து காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதனா வந்து காசு வந்து இந்த கிஃப்ட் மணியெல்லாம் எதனா சேர்ந்துருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போய் வந்து வாங்குவோம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இந்த டூ எக்ஸ்ட்ரா 2 கிராம்ஸ்க்கு எப்படி வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த 6 கிராம்ஸு. அப்புறமா ஒரு செயின், ஒரு பெண்டன்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அகைன் ஒரு நாள் எனக்கு என்னமோ இந்த செயின், இந்த பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தனிஷ்கில் வந்து வாங்கினது பெண்டன்ட். இது 1 கிராமோ 1.5 கிராமோ தெரியல, இது ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து எனக்கு திடீர்னு வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம், அப்போவே 1 வருஷம் மேலே ஆயிருந்துச்சு. சரி இது எதுக்கு வந்து நம்ம போடாமல் வச்சுருக்கணும், எனக்கு வந்து ஒரு செயின் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உடனே வந்து இந்த செயின், அதுதான் இதெல்லாம் சும்மா அப்படியே மொத்தமாக நான் போய் வாங்க மாட்டேன். அதான் எதனா என்கிட்ட அந்த கிஃப்ட் மணி சேர்ந்துருக்கும், எதனா உண்டியல் காசு எதனா சேர்ந்துருக்கும். ஸோ அப்படி வந்து சேர்த்து வச்சு கொஞ்சம் வந்து ஒரு 15,000 20,000 சேர்ந்துச்சுனாவே எனக்கு கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே நம்ம போய் எதனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நகையெல்லாம் ஒரு 8 சவரன் 10 சவரன் நகையெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப சின்னதாக வந்து சேர்த்தது தான் 2 கிராமு, ஒரு கிராமு, 4 கிராம்ஸு அந்த மாதிரி சேர்த்தது தான் எல்லாமே. அப்புறமா வந்து பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபி பிறந்ததும் வந்து ஒரு 15 கிராம்ஸ் கிட்ட வந்து நம்ம எடுத்தோம். வளையல், அருணாக்குடி அந்த மாதிரி வந்து எடுத்தோம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு 15 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியர்லி வந்து 256 கிராம்ஸ் வருது. ஸோ அந்த 256 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு 8 அப்படியே 8 கிராம்னு போட்டோன்னா நமக்கு நியர்லி வந்து ஒரு 30லேருந்து 31 சவரன் வரைக்கும் வந்து வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்து வச்சது. இதனோட இன்னைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து 23 லேக்ஸ் வரைக்கும் வரும். பட் நான் வந்து காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் அவ்வளோவான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து நமக்கு வந்து நம்ம வாங்கினது 3200 கிராமும் வாங்கியிருக்கோம், 9000 கிராம் வாங்கியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து சேர்த்து வச்சது. ஸோ அதனால் இவ்வளோதான் அவ்வளோதான்னா இல்லை, 1/2 கிராம்னா கூட பரவாயில்ல. இப்போல்லாம் வந்து கோல்டெல்லாம் நிறைய வந்துருச்சு, தங்க மயில் அந்த மாதிரி எல்லாம். ஸோ நம்ம வந்து அதில் கூட வந்து சேர்க்கலாம். ஜிஆர்டிலலாம் 500லேருந்தே வந்து கோல்டு சிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வாங்க தான் வந்து அது வந்து நம்ம
சேர்த்து வைக்க முடியும். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர். ஸோ இதை விட பெட்டராகவும் யாருனா வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி நகை சேர்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த மாதிரியான சேவிங்ஸ் வீடியோ வேணும்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுனா queries இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.